முன்னொரு சமயம் தேவர்களின் அரசனான இந்திரதேவனுக்கு சாரதியா இருக்கக்கூடியவர் தான் மாதவி. மாதவிக்கு சுதர்மா அப்படிங்கிற ஒரு மனைவி இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து குணகேசி அப்படின்ற ஒரு அழகான மகள் பிறந்தாங்க. மாதவிக்கும் சுதர்மாக்கும் பிறந்த இந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தாங்க. இந்த குணகேசி தேவலோக மங்கைகளிலே பேரழகியா திகழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல குணகேசிக்கு திருமண வயது எட்டுது. அப்போ மாதவியும் சுதர்மாவும் யோசிக்கிறாங்க, தன்னோட மகளுக்கு இந்த 17-14 இருக்கக்கூடிய சிறந்த ஒரு வீரனை தான் நம்ம பெண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால மாதவியும் சுதர்மாவும் யோசிக்கிறாங்க, நம்ம மகளான குணகேசியை திருமணம் பண்ணக்கூடியவர் அவர் வீரத்தாலையும் சரி, அவர் அறிவாலையும் சரி, அவர் குணத்தாலையும் சரி சிறந்தவதாரா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆண் மகனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம 17-14 லோகத்துல எங்க போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த குழப்பத்தோட அவங்க தேவலோகத்தை சுற்றி வந்துட்டு இருந்த சமயத்துல தான் அங்க நாரத முனிவர் மாதவி சந்திக்கிறாரு. மாதவியோட முகத்துல குழப்பங்கள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம நாரத முனிவரை பார்த்து அவர் பணிவா வணங்குறாரு. அப்ப நாரத முனிவர் மாதவியை பார்த்து கேட்கறாங்க, என்ன குழப்பம், எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னன்னு சொன்னா நான் அதை உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப மாதவி சொல்றாங்க, என்னோட மகளான குணகேசிக்கு நான் நல்ல வரன் பார்த்துட்டு இருக்கேன், எங்க இருந்து பாக்குறதுன்னு தெரியல. ஏன்னா என் மகள் மிகப்பெரிய பேரழகி, அது உங்களுக்கும் தெரியும். அப்பேற்பட்ட பேரழகிக்கு ஒரு நல்ல குணமானவனோ, ஒரு அறிவானவனோ, ஒரு வீரனையும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால அந்த 3 குணங்களும் கொண்ட ஒரு ஆண்மகனை தேடி கண்டுபிடிக்க நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மாதவியோட வேண்டுகோளை கேட்ட நாரத முனிவர் சொல்றாரு, மாதவி கவலைப்படாத, உன்னோட மகளான குணகேசி குணத்தாலையும் சரி, அறிவாலையும் சரி, அழகாலையும் சரி சிறந்தவளா இருக்காரு. அவங்களுக்கு பார்க்கக்கூடிய வரன் எல்லா விதத்திலையும் சிறப்பானவன. அது இந்த 17-14 லோகத்துல எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம 17-14 லோகத்துல இருக்கக்கூடிய சிறந்த நகரங்கள் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துக்கெல்லாம் போய் நம்ம விசாரிப்போம். உன் மகளுக்கான சரியான வரன் எங்க கிடைக்கிறாங்களோ அவங்கள நம்ம திருமணம் பேசி முடிச்சு உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாரத முனிவர் சொன்னதை கேட்ட உடனே மாதவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது, மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்படுது. ஆனா மாதவி தேவலோகத்தை விட்டு அதிகமா அவர் சுத்தினது கிடையாது. முதல் முறையா நாரதரோட சேர்ந்து அவர் தேவலோகத்தை விட்டு வெளியே போறாரு. சிறந்த நகரங்கள்ல போய் அவர் வரம் தேடவும் போறாரு. இப்படி இந்த வரம் தேடி போகக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்துல நாரதரும் மாதவியும் சேர்ந்து நல்ல வரனை கண்டுபிடிச்சாங்களா, இல்ல அதுல சிக்கல்களை பார்த்தாங்களா, பிரச்சனைகள் உண்டாச்சா, இந்த திருமணம் நல்லபடியா நடந்துச்சா இல்லையா அப்படிங்கறத பத்தி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நாரத முனிவர் மாதவியோட மகளான குணகேசிக்கு மாப்பிள்ளை தேடுறதுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் மாதவியும் நாரத முனிவரும் அவங்க மாப்பிள்ளை தேடுறதுக்காக அவங்களோட பயணத்தை கிளம்பவும் செஞ்சாங்க. அப்ப முதல்ல அவங்க எங்க போனாங்க அப்படின்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய வருண சபைக்கு போறாங்க. வருண பகவானை பார்த்து அவங்க பணிவா வணங்கிட்டு நாரத முனிவர் சொல்றாரு, குணகேசி அப்படின்ற பெண் மாதவிக்கு மகளா இருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் வயது எட்டிருச்சு. இவங்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஆண்மகன் இருந்தாங்கன்னா சொல்லுங்க. உங்க சபையில நிறைய வீரர்கள் நிறைஞ்சவங்க இருக்காங்க, அதனால உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அப்ப வருண பகவான் சொல்றாரு, இங்க திருமண வயது எட்டிய நல்ல ஆண் மகன் இங்க இல்ல, அதனால நீங்க நாகலோகம் போய் தேடுங்க, அங்க சிறப்பானவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருண பகவான் சொல்றாரு. வருண பகவான் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் மாதவியும் நாரதர் 2 பேர் சேர்ந்துட்டு வருண பகவான் கிட்ட விடை பெற்று அவங்க நாகலோகத்துக்கு கிளம்பவும் செய்யறாங்க. வருண பகவானோட சொல்படி நாரத முனிவரும் மாதவியும் சேர்ந்து அவங்க நாகலோகமுக்கு வராங்க. அப்ப நாரத முனிவர் சொல்றாரு, நாகலோகம் அப்படிங்கிறது அழகான லோகம், ஆனா இங்க சிறப்பான நகரங்கள் சில இருக்கு, அது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் உங்களை அங்க அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதவியை நாரதர் முதல்ல எங்க அழைச்சிட்டு போறேன்னா இரண்யபுரம் அழைச்சிட்டு போறாங்க. இரண்யபுரத்துல அவங்க சுத்தி பாக்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாப்பிள்ளை எங்கேயுமே கிடைக்கல. அடுத்து ஐராவதம் அப்படிங்கிற நகரத்துக்கு போறாங்க. அந்த ஐராவத நகரத்திலேயே மாதவிக்கு மனசுல ஏத்துக்கிற மாதிரியான மாப்பிள்ளையே அவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் நாரத முனிவரும் மாதவியும் 2 பேர் சேர்ந்து அவங்க யோகவதி அப்படின்ற நகரத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல சுமூகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகனை மாதவி பாக்குறாங்க. இந்த சுமூகனை பார்த்தோன்னே மாதவிக்கு மனசுல ஏதோ ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அந்த சுமூகன் குணத்தாலையும் சரி, வீரத்தாலையும் சரி ரொம்ப சிறந்தவனா இருக்கிற மாதிரி மாதவிக்கு தெரியுது. மாதவி யோசிக்கிறாரு, நம்ம மகளான குணகேசிக்கு இவர் தான் சரியான வரனா இருப்பாரு, இவரை நம்ம பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மகளுக்கு இவளை திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. மாதவி நாரதரை பார்த்து சொல்றாரு, எனக்கு சுமூகனை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம என் மகளான குணகேசிக்கு சுமூகன் சரியான மாப்பிள்ளையா இருப்பாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்போ நாரத முனிவர் சொல்றாரு, சுமூகன் ஒரு சிறப்பான ஒரு ஆண்மகன் தான், ஆனா சுமூகனை பற்றி நீ எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ உன் மகளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதா வேணாமா அப்படின்னு சொல்லி நீ யோசி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மாதவி கேட்கறாங்க, சுமூகனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இல்லை இங்கே விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நாரத முனிவர் சொல்றாரு, சுமூகனை
சில விவரங்கள் தெரியும், நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அது நம்ம வந்து சுமூகனை பற்றி வெளியே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாரத முனிவர் சொல்றாரு, சுமூகன் அப்படிங்கிறது வந்து ஐராவதனோட குலத்தை சேர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம சுமூகனோட தந்தை வந்து சிகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாகர். அந்த அவரோட தந்தையை வந்து கருட பகவான் கொன்னுட்டாரு. அவர் ஏன் கொன்னாரு, எதுக்காக கொன்னாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இவ்வளவுதான். இதுக்கு மேல நீ சுமூகனை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்ல அவரோட தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுமூகனோட தாத்தா கிட்ட தான் போய் கேட்கணும். அவர்கிட்ட போய் விசாரிச்சோம் அப்படின்னா சுமூகனை பற்றியும் அவரோட தந்தையோட மரணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாரத மாதவியும் சரி நம்ம அவர் தாத்தாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. சுமூகனோட தாத்தா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆரியகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாகர். நாரத முனிவரும் மாதவி 2 பேர் சேர்ந்து ஆரியகனை பார்த்து சுமூகனுக்கு தன்னோட மகளான குணகேசியை திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ஆரியகன் சொல்றாங்க, கருடனுக்கும் நாகர்கள் சில பேருக்கும் வந்து ஒரு முறை பிரச்சனையாச்சு. அந்த சமயத்துல கருடன் வந்து அந்த நாகர்கள் எல்லாரையும் வந்து கொன்னுட்டாரு. அதுல தான் வந்து சுமூகனோட தந்தையான சிகரனும் இறந்தாரு. இப்படி கருட பகவானை எதிர்த்து பிரச்சனை பண்ண சில நாகர்கள்ல வந்து கடைசியா மிஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் சுமூகன் மட்டும்தான். சுமூகனை வந்து கருட பகவான் கொன்னே தீர்வன்னு சொல்லி சபதம் போட்டிருக்காரு. இப்படி இருக்கிறப்போ சுமூகனுக்கு எப்படி உங்களோட மகளை திருமணம் செஞ்சு கொடுப்பீங்க? இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா சுமூகன் ரொம்ப சிறப்பானவர் தான். சுமூகனுக்கு உங்க மகள் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி ஆரியகன் வந்து சுமூகனோட உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கிறத பத்தி சொன்ன உடனே மாதவியோட முகம் அப்படிங்கிறது வாட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த நாரத முனிவர் வந்து யோசிக்கிறாரு, என்னடா இது, மாதவி வந்து சுமூகன் மேல ரொம்ப அவரோட மகளுக்கு எப்படியா திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. சுமூகனும் வந்து ஒரு கெட்டவன்லாம் கிடையாது, அவரும் ஒரு நல்லவர் தான். அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு கஷ்டத்துல இருந்து சுமூகனை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா குணகேசிக்கு சுமூகனை திருமணம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் யோசிக்கிறாரு. உடனே நாரத முனிவர் என்ன பண்றாருன்னா ஆரியகனையும் மாதவியும் அழைச்சிக்கிட்டு அவங்க நேரா வைகுண்டம் போய் மகாவிஷ்ணுவோட பணிஞ்சு வணங்கிட்டு அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்றாங்க. நீங்க தான் வந்து சுமூகனுக்கு வந்து வாழ்க்கை பிச்சை கொடுக்கணும், நீங்க தான் சுமூகனை காப்பாற்றி கொடுக்கணும், அப்பதான் என்னோட மகளுக்கு நான் திருமணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாதவி கேட்குறாங்க. அதே சமயத்தில் வந்து மன்றாடி என்னோட பேரனுக்கு வந்து நீங்க தான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு வந்து மனசு இறங்கி என்கிட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு நான் அபயம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுமூகனுக்கு வந்து வாழ்க்கையை நீட்டிச்சு கொடுக்கறதுக்கு நான் வந்து இந்திரதேவன்கிட்ட சொல்கிறேன். இந்திரதேவன் வந்து சுமூகனுக்கு வந்து அமிர்தம் கொடுப்பாரு, அதை குடிச்சதுக்கப்புறம் சுமூகனுக்கு அழிவு இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி மகாவிஷ்ணு சொன்ன வார்த்தையில கேட்டோடனே ஆரியகனும் மாதவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க சுமூகனை அழைச்சிக்கிட்டு நேராக இந்திரதேவனை பார்க்கறதுக்காக போறாங்க. போய் அவங்க சொல்றாங்க, மகாவிஷ்ணு வந்து இது மாதிரி சொல்லி விட்டாரு, நீங்க வந்து அமிர்தம் கொடுத்து சுமூகனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்திரதேவன் வந்து யோசிக்கிறாரு, சாதாரண ஒரு நாகருக்கு நம்ம அமுதம் கொடுத்தோம் அப்படின்னா அவர் தேவர்களுக்கு நிகரானவர் ஆயிடுவாரு. நம்ம ஒரு நாகருக்கு அமிர்தம் கொடுத்தே ஆகணுமா? இல்லை நம்ம கொடுக்காம விட்டோம் அப்படின்னா மகாவிஷ்ணு வந்து கோபம் கொள்ளுவாரு. அப்போ அதையும் நம்ம வந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. அதனால அவர் சொல்றாரு, சுமூகனோட உயிர் காப்பாத்துறதுக்கு ஒரு சில அமுத துளிகள் இருந்தா போதும், அதை மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப ஆரியகன் சொல்றாங்க, எனக்கு அமுதம் நிறையாலாம் வேண்டாம், நீங்க சுமூகனுக்கு உயிர் காப்பாத்துற அளவுக்கு நீங்க அமுத துளிகள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்திரதேவனும் வந்து ஓரிரு துளிகளை வந்து சுமூகன் கிட்ட கொடுக்குறாங்க. சுமூகன் அந்த அமுதத்தை குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நாரதரோட தலைமையில சுமூகனுக்கும் குணகேசிக்கும் திருமணமும் நடக்குது. சுமூகனுக்கும் குணகேசிக்கும் திருமணமான விஷயம் வந்து கருட பகவானுக்கு தெரிய வருது. அப்ப கருடன் வந்து யோசிக்கிறாரு, சுமூகனை கொல்லணும்னு சொல்லி நம்ம துடிச்சிட்டு இருக்கோம், இப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து சுமூகனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் வந்து தேவகுலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மங்கையை வந்து எப்படி திருமணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. பகவான் தெரிய வருது, இந்திரதேவன் வந்து சுமூகனோட உயிரை காப்பாத்துறதுக்கு அமுதத்தை கொடுத்துருக்காரு. அந்த அமுதம் குடிச்சதுனால தான் சுமூகனுக்கும் குணகேசிக்கும் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே கருடனுக்கு வந்து பயங்கரமா கோபம் வருது. நான் வந்து சுமூகனை கொன்னே தீரணும்னு சொல்லி சபதம் போட்டிருக்கேன், ஆனா இந்த இந்திரதேவன் வந்து அமுதம் கொடுத்து சுமூகனை காப்பாத்தி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா கோவப்பட்டு அவர் நேரா இந்திரதேவனை போய் சத்தம் போடுறாரு, நீங்க எப்படி சுமூகனுக்கு அமுதம் நாகருக்கு அமுதம் கொடுக்கணும்னு சொல்லி எந்த இடத்துல சொல்லிட்டாங்க, நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்க, நான் வந்து சுமூகனை கொல்லணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்திரதேவன் சொல்றாரு, நான் வந்து சுமூகனுக்கு அமுதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுலாம் கொடுக்கல, ஆனா மகாவிஷ்ணு வந்து சுமூகனோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு அமுத துளிகளை கொடுக்க சொல்லியிருக்காரு, அதனால ஒரு சில அமுத துளிகள் தான் கொடுத்துருக்கேன். சுமூகன் வந்து நிறைய அமுதம் குடிச்சு அவர் அமரரெல்லாம் ஆகல, அவரோட ஆயுளை வந்து நீட்டிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட உடனே கருட பகவானுக்கு பயங்கர கோவம் வருது. அப்ப கருட பகவானோட கோவத்தை பார்த்தோடனே சுமூகன்
பயந்து நடுங்குறாரு. நம்மளை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா, நம்ம யார்கிட்ட போறது, நம்ம இந்திரதேவன்கிட்ட போனா கூட இந்திரதேவன் நம்மளை கருடத்தை பிடிச்சி கொடுத்துருவார் போல, நம்மளை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு யோசிச்சுக்கிட்டு அவர் அபயம் அளிக்கணும்னு சொல்லிட்டு அவர் நேராக வைகுண்டத்தை நோக்கி அவர் மகாவிஷ்ணு பார்த்து அவர் ஓடுறாரு. கருடன் வந்து சுமுகனை கொல்லணும்னு சொல்லி அவர் விரட்டி வந்துட்டே இருக்காங்க. அப்போ சுமுகன் வந்து அவரோட மனித உடலை பாம்பா மாற்றி மகாவிஷ்ணுவோட பாதங்களை பணிஞ்சிட்டு அவர் அந்த பாம்பு படுக்கையில சுத்தி அவரும் நிற்கிறாரு. அப்போ கருடன் வந்து நின்று பார்த்த உடனே மகாவிஷ்ணு சொல்றாரு, சுமுகன் வந்து எனக்கு படுக்கையா இருக்காரு, எனக்கு சேவகனா இருக்காரு, அதனால நீ சுமுகனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு. ஆனால் ஆணவம் அதிகமான கருடன் வந்து சொல்கிறாங்க, இல்லை அவர் பாம்பு படுக்கையாக இருந்தாலும் சரி, அவர் என்னவாக இருந்தாலும் சரி, அவரை நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, சுமுகனை உன்னால் கொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவர் என்னோட மொத்த பாரத்தையும் அவர் தாங்கி நிற்கிறாரு. அப்படிங்கிறப்போ சுமுகன் வந்து ஒரு சிறந்த சேவகனாக இருக்காங்க, நீ சுமுகனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கருடன் சொல்கிறாங்க, நான் கூட தான் நீங்கள் போர் பண்ணுறப்பையும் சரி, நீங்கள் வந்து பார்வுலா வரதுக்கும் சரி, நான் உங்களை தாங்கி வரேன், அப்போ நானும் சிறந்தவன் தானே, அப்போ நான் வந்து அவனை கொல்ற அளவுக்கு நானும் பலசாலி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு, நீ என்னை தாங்கி நிற்கிறது ஒரு ரூபம் மட்டும்தான், ஆனால் சுமுகன் வந்து என்னோட மொத்த சுயரூபம் தாங்கி நிற்கிறாரு, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கருடன் வந்து ஆணவம் அதிகமானதுனால அவரோட அறிவு கண் அப்படிங்கிறது மூடப்பட்டிருக்கு. அவர் வந்து எது சொன்னாலும் அவர் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு, சரி நீ என்னோட பாரத்தை தாங்க முடியும்னு சொல்கிறல்ல, நீ என்னோட முழு பாரத்தெல்லாம் தாங்க வேண்டாம், என்னோட ஒரு கையோட பாரத்தை மட்டும் நீ தாங்கு, நீ தாங்கிட்ட அப்படின்னா சுமுகனை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் வந்து சுமுகனை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மகாவிஷ்ணு சொன்னதை கேட்ட உடனே கருட பகவான் வந்து, சரி உங்களோட கையை நீட்டுங்க நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மகாவிஷ்ணு அவரோட திருக்கரங்களை வந்து அவர் நீட்டவும் செய்கிறாரு. கருடன் வந்து அதை வந்து தன்னோட சிரத்தில் தாங்கவும் செய்கிறாரு. நேரமாக மகாவிஷ்ணுவோட கையோட பாரத்தை வந்து கருடனால் தாங்கவே முடியல. அப்போ கருடன் வந்து யோசிக்கிறாரு, பட்டு நம்ம வந்து வார்த்தைகள் விட்டுட்டும் போல, நம்ம பேசுனது மகாவிஷ்ணு கிட்ட, மகாவிஷ்ணுவோட திருக்கரங்களை தாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வலிமை இல்லை அப்படிங்கிறத மகாவிஷ்ணு புரிய வச்சிட்டாரு. நம்மளோட ஆணவத்தை ஒழிக்கவும் செஞ்சுட்டாரு. மகாவிஷ்ணுவோட மொத்த திருவுருவத்தையும் வந்து சுமுகன் தாங்கி நிற்கிறாருன்னா மகாவிஷ்ணு சுமுகனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சுமுகனுக்கு மகாவிஷ்ணு அருள் பாலிச்சிருக்காரு. அதனால சுமுகனால மகாவிஷ்ணு தாங்கி நிற்க முடியுது. நம்ம வந்து ஆணவத்தில் இருந்ததுனால தான் நமக்கு இந்த புத்தியை புகட்டியிருக்காரு மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி கருடர் வந்து புரிஞ்சிக்கவும் செய்கிறாரு. கருடன் தன்னோட ஆணவத்தை அகற்றிட்டு அவர் மகாவிஷ்ணுகிட்ட அவர் வணங்கி கேட்குறாரு, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, உங்களோட திருக்கரங்கள் என்னால் தாங்க முடியல, நீங்கள் தான் எனக்கு அருள்பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மகாவிஷ்ணு சொல்கிறாரு, கருட பகவானே நான் சுமுகனை காப்பாற்றி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன், அதனால நீங்கள் சுமுகனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கருட பகவான் வந்து, நான் சுமுகனை வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், என்னால் சுமுகனுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சுமுகன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் வந்து மகாவிஷ்ணுவோட திருக்காலில் விழுந்து அவர் ஆசீர்வாதங்களும் வாங்குறாரு. மகாவிஷ்ணு வந்து சுமுகனை பார்த்து, நீயும் உன் மனைவியான குணகேசியும் வந்து எல்லா மங்களத்தோட வாழ்வீங்க, என்னோட ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது சுமுகனும் ரொம்ப சந்தோஷமாக அவரோட வீடு திரும்புகிறாரு. இப்படி கருட பகவான் தன்னை எதிர்த்து வரக்கூடிய எல்லாரையும் வந்து அழிச்சிட முடியும், தான் தான் சிறந்த வீரன் அப்படின்னு சொல்லி ஆணவத்தோட இருந்தாரு. மகாவிஷ்ணு தன்னோட ஒரே ஒரு திருக்கரங்களால அந்த ஆணவத்தை மொத்தமா அழிச்சு கருட பகவானுக்கு புத்தி போட்டவும் செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம தாங்கிட்ட உதவின்னு கேட்டு வந்த எல்லாருக்குமே வந்து அபயம் அழிச்சு மகாவிஷ்ணுக்கு உயிர் பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதங்களும் பண்ணாரு. இப்படி மகாவிஷ்ணு தன்னோட கருணையால சுமுகனை காப்பாற்றி விட்டு குணகேசிக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பண்ண கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.